Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு டொமேட்டோ சட்னி ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு 3 வெங்காயம் எடுத்துர்க்கேன், 2 தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு, அப்புறம் ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துர்க்கேன். எல்லாத்தையுமே சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு panல எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதுல வந்துட்டு இஞ்சியும் பூண்டையும் சேர்த்தறலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ அதை வதக்குனதுக்கு அப்புறமா வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிரலாம். வெங்காயத்தை வந்துட்டு நான் வந்து சும்மா கியூப் ஷேப்ல தான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம அரைக்க போறதுனால எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். சோ வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்தறலாம். நீங்க இன்னும் ஒரு தக்காளி வேணாலும் சேர்த்துக்கலாம். அது இன்னுமே டேஸ்டா இருக்கும். சோ தக்காளியை சேர்த்துட்டு அதுவும் நல்லா மசிஞ்சு வரணும், நல்லா வதங்கி வரணும். எல்லாம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா மல்லி பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல காயப்பொடி சேர்த்துக்கணும். அதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி கொடுத்துருங்க. பொடி எல்லாம் சேர்க்கும்போது ஃப்ளேமை வந்துட்டு நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல பேஸ்டா வந்து அரைச்சு எடுத்துடணும். சோ கொஞ்சம் தண்ணி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல பேஸ்ட், அதை வந்து இதுல சேர்த்தறலாம். பேஸ்ட்டை மட்டும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் ரொம்ப அதிகமா சேர்த்துக்க வேண்டாம். சோ ஒரு தடவை நல்லா அதை அப்படியே வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துக்கவும் இல்லை, கொஞ்சமா தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கொதிப்பு வந்ததுமே வந்துட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்பவே சிம்பிளான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Thank you.